டாபிக் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி சர்ஃபேசஸ். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் புரிஞ்சிட்ட ரொம்ப ஈஸி தான். முதல்ல பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஏபி அப்படின்னு ஒரு மாலிகுல் உருவாகுது. ஏவும் பியும் சேர்ந்து ஏபி அப்படின்னு ஒரு மாலிகுல் உருவாகுது. அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் இது. இப்போ இந்த சைடு போனீங்கன்னா ஏவுக்கும் பிக்கும் இடையில் உள்ள அந்த தூரம் அதிகமாகிட்டே போகுதுன்னு அர்த்தம். இந்த பக்கம் பாண்டு லென்த்து அதிகமாகிட்டே போகுது. இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 to மேக்ஸிமம் போகுது. அப்போ இந்த பக்கம் போனீங்கன்னா ஏவுக்கும் பிக்கும் இடையில இருக்கிற அந்த பாண்டு லென்த் அதிகமாகிட்டே போகுது. தூரம் ஏவும் பியும் இருக்கிற தூரம் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு அர்த்தம். முதல்ல நம்ம எப்படி ஏபி ஒன்று சேருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது ஏங்கிற ஒரு மாலிகுல், அதோட நியூக்ளியஸு. இது ஏங்கிற ஒரு ஆட்டம், அதோட எலக்ட்ரான்லாம் இருக்குது. இது வந்து பிங்கிற இன்னொரு ஆட்டம், ஸோ அதோட எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டும் தூரமாக இருக்கும் பொழுது ரெண்டுத்துக்கும் இடையில் எந்த விதமான ஃபோர்ஸும் இருக்காது. ரெண்டும் தூரத்தில் இருக்கும்போது, இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது, அதுதான் இந்த இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம், இந்த இடத்துல ஏவும் பியும் ரொம்ப தூரமாக இருக்குது. அப்போ பாண்டு லென்த் மேக்ஸிமம். அவங்க பாருங்கள், ரெண்டும் ரொம்ப தூரம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் எந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் இருக்காது. இந்த தூரத்தை குறைச்சிக்கிட்டே வரேன். அப்போ இது கொஞ்சம் நெருங்கி இங்கே வருதுன்னு அர்த்தம். இந்த பி வந்து அல்லது ஏவும் பியும் நெருங்கும்போது தூரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்கே பாருங்கள், குறைஞ்சிக்கிட்டே வருது. பாண்டு லென்த்து குறைஞ்சிக்கிட்டே வருது, கிட்டக்க வருதுன்னு அர்த்தம். கிட்ட வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நியூக்ளியஸு இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும், இந்த நியூக்ளியஸு இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் நியூக்ளியஸு எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். அப்போ அது அட்ராக்ஷன் ஃபோர்ஸு. ஸோ அப்போ பாண்டு லென்த்து குறைய உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருது. பாருங்கள், பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கேருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ பாண்டு லென்த்தை குறைக்கும் போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே வந்துடுச்சு. ஸோ இன்னும் பாண்டு லென்த்து நான் குறைச்சிக்கிட்டே வரேன், பொட்டன்ஷியல் எனர்ஜியும் குறையுது. இன்னும் குறைச்சிக்கிட்டே வரேன், பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 வந்தது. அப்போ எனர்ஜி ஒரு மாலிகுலுக்கு 0. ஸோ எனர்ஜி ஒரு மாலிகுலுக்கு இருந்ததுன்னா தான் அது அன்ஸ்டேபிள் மாலிகுல். இப்போ எனர்ஜி வந்து 0க்கு வந்துடுச்சு அப்படின்னா அது ரொம்ப மினிமம் எனர்ஜியில் இருக்குது. ஸோ அது மோஸ்ட் ஸ்டேபிள். நமக்கு தெரியும், ஒரு மாலிகுலுக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருந்தால் அது மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ இது ரொம்ப கம்மியாகிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துக்கிட்ட அதோடைய பாண்டு டிஸ்டன்ஸ், ரெண்டுத்துக்கும் இடையில் பாண்ட் டிஸ்டன்ஸ் என்ன, எவ்வளோ மேக்ஸிமம் ரெண்டும் நெருங்கி வர முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்கி வரும். ஸோ இதுதான் வந்து அதோடைய ஸ்டேபிள் மினிமம்னு அர்த்தம். இங்கே தான் அது வந்து ஏபியாக இருக்குது, இங்கே தான் அது கரெக்டான ஏபி மாலிகுலாக இருக்கும். அதுக்கு மேலே போனாலோ அல்லது இந்த சைடு போனாலோ அல்லது இந்த சைடு போனாலோ அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கிடையாது. அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் அது மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். சார் மறுபடியும் ஏன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகுது அப்படின்னா, இன்னும் கிட்டக்க நெருங்கும் போது இந்த பாண்ட் லென்த்தை பாருங்கள், இன்னும் குறைக்கும் பொழுது ஓரளவுக்கு மேலே நெருங்க முடியாது. அதனால் பாண்ட் லென்த்து ஏற மாட்டேங்குது, இந்த இடத்துல இருக்குது. அந்த நெருங்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ளஸுக்கும் இடையில் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ், இந்த மைனஸுக்கும் இடையில் ரிப்பல்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஏவும் பியும் ஒரு பாண்டு லென்த்தில் ஃபிக்ஸ் ஆகி நின்றுடும். அதுக்கப்புறமும் அது கிட்டக்க வந்தது, அதுக்கு கீழே கொஞ்சம் கிட்டக்க வந்ததுன்னா அதோடைய ரிப்பல்ஷன் ஃபோர்ஸும் அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் அதிகமாகி பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகிடும். ஸோ அதனால் அது இருக்கக்கூடிய இடம் வந்து இதுதான். இந்த இடத்துல தான் அது மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். எல்லா மாலிகுலுக்கும் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப் இந்த மாதிரி உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் பாண்டு லென்த்தில் அது ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய பாண்டு லென்த்தை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். அப்படி தான் இந்த ஏபிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இப்படி தான் ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து சர்ஃபேஸாக போட போகிறோம். இது உங்களுக்கு கிராஃபாக இருக்குது, இதை நம்ம 3 டைமென்ஷனில் போட போகிறோம். சர்ஃபேஸ்னால் 3 டைமென்ஷனில் சொல்கிறது, இதையே 3 டைமென்ஷனில் சொல்கிறது. ஸோ அதுக்கு ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்க போகிறோம். அதோடைய பொட்டன்ஷியல் கிராஃப் எப்படி இருக்குங்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சர்ஃபேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி சர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா, a potential energy surface shows, அந்த சர்ஃபேஸை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, shows how the potential energy of a chemical reaction changes with the பொசிஷன் ஆஃப் ஆட்டம்.
ஒரு ஆட்டம் கிட்ட நெருங்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குது, எவ்வளோ தூரத்தில் நெருங்கி வந்து அதை அட்டாக் பண்ணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறத நம்ம ஒரு 3 டைமென்ஷனல் மேப்பாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி சர்ஃபேஸ். இதில் ஒன்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம், கைனட்டிக் எனர்ஜி எடுத்துக்க மாட்டோம். ஸோ PES பொட்டன்ஷியல் எனர்ஜி சர்ஃபேஸ் do not show kinetic energy. Kinetic energy only shows பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியை மட்டும்தான் ஷோ பண்ணோம், அதுலேருந்து கைனட்டிக் எனர்ஜி நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு ரியாக்ஷனை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். A + BC AB + C. இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்க. இது எப்படி நடக்கும்? இப்போ BC இருக்குது, இதில் வந்து A இது கூட சேருதுன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேருது, என்ன கிடைக்கும் அப்படின்னா A வந்து கொஞ்சமாக B கூட நெருங்கி வரும், BC கிட்ட நெருங்கி வரும். அடுத்த ஸ்டெப்பில் A இன்னும் கொஞ்சம் டீப்பாக BC கூட அட்டாச் ஆகும், இந்த BCலேருந்து C கொஞ்சமாக விலகி போகும். அடுத்த ஸ்டெப்பில் A வந்து B கூட நல்லாவே பைண்ட் ஆகிடும், C வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டுருக்கும். லாஸ்ட் ஸ்டெப்பில் ஏவும் பியும் நல்லா பைண்ட் ஆகிடும், C வெளியில் போயிடும். ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம ட்ரான்சிஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டு, ட்ரான்சிஷன் ஸ்டேட். ஸோ இத்தனை ஸ்டெப் இருக்குது, இத்தனை ஸ்டெப்பையும் நம்ம வந்து இந்த பாத்து, இதுதான் ரியாக்ஷன் பாத்து, இப்படி தான் நடக்குது. அப்போ ஏவுக்கும் பிக்கும் இருக்கிற தூரம், ஏவும் பியும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, பியும் சியும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த இடத்துல BC எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அப்போ அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி சர்ஃபேஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த ரியாக்ஷனுக்கு A + BC கிவிங் AB + C. ஸோ அந்த BCயோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி இது. ஸோ BCயோட லெங்க்த்து இதோட மினிமம் இந்த இடத்துல தான் BC வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. அதே மாதிரி இது ABயோட லெங்க்த்து, இது எனர்ஜி, இதுவும் எனர்ஜி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து AB வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. இது ரெண்டுத்தினுடைய தனிப்பட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜி, BCயோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் ABயோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஒன்று சேர்க்க போகிறேன். இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு 3 டைமென்ஷனில் கொண்டு வர போகிறேன். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கும் போது நான் இதை மட்டும் என்ன பண்ணுறேன், இந்த ABயை மட்டும் என்ன பண்ணுறேன்னா, இப்படி இருக்கிற ABயை இதை அப்படியே தான் வச்சுக்கிறேன். பட் இப்படி இருக்கிற AB இருக்குல்ல, அதை வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கிறோம், இப்படி மாற்றிக்கிறோம் ரிவர்ஸில். இது இந்த பக்கமும் இது இந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்படி தான் இப்போ நமக்கு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்தது, BCயையும் ABயையும் சேர்த்த ஒரு டயக்ராம் இப்போ நான் காட்ட போகிறோம். அதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க டயக்ராம் தான் இது. பாருங்கள், இது வந்து படத்தை நான் போடுற மாதிரி, அங்கே போட்ட படம் அப்படியே போடுறேன். இது BCயோடைய படம். இது வந்து ABயோடைய நான் தலைகீழ போட்டிருக்கேன். AB அங்கே போட்டதை ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது ABயோடைய படம். இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, BC வந்து இங்கே போக 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 அதோடைய தூரம் அதிகமாகுது. இப்போ தூரம் அதிகமாகும் போது என்னாகும், A + Bயாக தான் இங்கே இருக்கும். அது தூரம் குறைய 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 இந்த இடத்துக்கு வரும்போது தான் அது ABயாக மாறுது. BC இது வந்து BCயாக மாறுது. B + Cயாக தான் இருக்கும், இங்கே இது B + Cயாக தான் இருக்கும். இங்கே வரும்போது தான் அது BCயாக மாறுது, இந்த இடத்துக்கு வரும்போது. இதுக்கப்புறம் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தூரம் அதிகம் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்குது, பியும் சியும் தனித்தனியாக இருக்குது, ரெண்டும் பிரிஞ்சிருக்கு, ரெண்டும் சேரல. தூரத்தை குறைக்க 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 அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாகிட்டே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த இடத்துக்கு வரும்போது அது BC அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸாக, ஒரு காம்பவுண்டாக மாறுது. இப்போ இந்த கேஸில் பாருங்கள், இந்த கேஸில் ABயோடைய தூரம் இப்படி அதிகரிக்குது. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா A + Bயாக தான் இருக்கும். அப்படியே இது பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வந்து இந்த மினிமத்தில் பார்த்திங்கன்னா இது AB அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இதை நம்ம குறைக்கும் போது இந்த பக்கம் வந்தால் தான் தூரம் கூடுது, இந்த பக்கம் வந்தால் இன்னும் குறைக்கும் போது ரிப்பல்சன் ஃபோர்ஸ் அதிகமாகிடுது. ஸோ இது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த சைடு வந்தால் எது குறையுதுன்னு. இந்த சைடு வந்தால் BCயோடைய தூரம் அதிகமாகுது, இந்த சைடு இப்படி வந்தீங்கன்னா ABயோடைய தூரம் அதிகமாகுது. தூரம் அதிகமாகும் போது ரெண்டும் பிரிஞ்சிருது. தூரம் குறைய குறைய ஒரு பர்டிகுலர் தூரத்தில் ரெண்டும் சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறமும் ரொம்ப நெருக்கி போனால் அது ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாகிடுது. ஸோ அதுதான் நம்ம இங்கே ரெண்டுத்தையும் பண்ணியிருக்கோம். இந்த பொசிஷன் இருக்குல்ல, இந்த பொசிஷன் வந்து இந்த பொசிஷனில் எல்லாமே A, B,
சி மூணுமே அட்டாமிக் ஸ்டேஜில் இருக்கும். ஆட்டமாக தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும், எதுவுமே காம்ப்ளெக்ஸ் ஆகாது. இந்த இடத்துல பாருங்கள், இவ்வளோ தூரம் அதிகமாகிடுச்சு, இங்கே இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, இங்கேயும் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் அதிகமாகும் போது எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு டீகம்போஸ்டு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸே இருக்காது. இந்த இடத்துல எல்லாமே தனித்தனியாக இருக்குது, தனித்தனி அட்டாமிக் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் நான் எந்த பாத்தில் இது நடந்திருக்கும், இந்த பாத்து வழியாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல போனால் எல்லாம் பிரிஞ்சிருது. இந்த பாத்து வழியாக நடக்காது ரியாக்ஷன். அதாவது பிசிலேருந்து ஏபியாக தான் ஃபார்ம் ஆகணும். ரியாக்ஷன் எப்படி நடக்குது முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏ பி கிட்ட நெருங்கும், ஏவுக்கும் பிக்கும் இடையில் சின்னதாக ஒரு பாண்டு வரும், பிக்கும் சிக்கும் இடையில் சின்னதாக பாண்டு விரிசல் வரும். அப்புறமா ஏபி பாண்டு ஸ்ட்ராங்காகவும், அப்புறம் பிசி பாண்டு வீக்காகும். அதுக்கப்புறம் பிசி உடஞ்சி சி தனியாக போயிடும், ஏபி தனியாக வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது வழியாக போகும்போது எல்லாமே பிரிஞ்சிருது. அப்போ இது பாத்து கிடையாது. இப்போ இது மினிமம். இந்த இடத்துல ஏபியாக இருக்குது, இந்த இடத்துல பிசியாக இருக்குது, இந்த இடத்துல ஏபியாக இருக்குது. இது ரெண்டும் எப்படி சேரும் அப்படிங்கிறத இந்த படம் உங்களுக்கு காட்டுது பாருங்கள். இந்த படத்தில் இப்படி வந்தீங்கன்னா பிசி பாண்டு லெங்த் இன்க்ரீஸ் ஆகுது, இப்படி வந்தீங்கன்னா ஏபியோட பாண்டு லெங்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தனித்தனியாக இருக்கும். இந்த இடம் நமக்கு பாத்து கிடையாது. இந்த வழியாக இது மினிமம், இது மினிமம். இந்த இடத்துல பிசி ஸ்டேபிளாக இருக்கும், இது இதுக்கு மினிமம், இது பிசி ஏபி ஸ்டேபிளாக இருக்கும். மினிமத்தை நம்ம கண்டுபிடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வட்டம் வட்டமாக போட்டிருப்பாங்க படத்தில், இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நேராக வர கோடு தான் மினிமம். இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுதான் மினிமம், இது மினிமம். அதே மாதிரி இதை இணைச்சிங்கன்னா இதுதான் மினிமம். ஸோ மினிமத்து வழியாக தான் பாஸ் ஆகும் பாருங்கள், இப்படி தான் கனெக்ட் ஆகும். இதுதான் ரியாக்ஷன் பாத். ரியாக்ஷன் பாத்தை கண்டுபிடிக்கிறது தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி சர்ஃபேஸு. இப்போ நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறத கான்டூர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கான்டூர்ஸை நீங்கள் இணைச்சிங்கன்னு சொன்னால், மினிமத்துலேருந்து இணைச்சிங்கன்னா நமக்கு ஒரு பிசிலேருந்து ஏபியாக மாறக்கூடிய பாத்து. இதுதான் ரியாக்ஷன் கோஆர்டினேட். இப்படி தான் ரியாக்ஷன் பாத்தை நம்ம சொல்கிறோம். இந்த இடத்த மேக்ஸிமம், இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம், இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் எங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ட்ரான்சிஷன் ஸ்டேட். சேடல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சேடல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சேடல் பாயிண்ட்டுங்கிறது இதோடைய மேக்ஸிமம். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்கேருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டு இங்கே பார்த்திங்கன்னா குறையும். இதான் பார்த்து இது மேக்ஸிமம். நம்ம ஏற்கனவே நம்ம போட்டு காட்டியிருக்கோம் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இதுதான் ட்ரான்சிஷன் ஸ்டேட். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் த்ரெஷோல்டு எனர்ஜின்னு சொன்னோம். ஒரு ரியாக்டண்ட்டுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது, கூடுதல் எனர்ஜியை ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொன்னோம். இந்த இடத்த தான் நம்ம சேடல் பாயிண்ட்னு சொல்கிறோம். அந்த இடத்த தான் நாங்கள் உங்களுக்கு நோட் பண்ணி காட்டுறேன். அப்போ இது மினிமத்தை கண்டுபிடிக்கணும், 2 மினிமத்தை கண்டுபிடிக்கணும். 2 மினிமத்து வழியாக அந்த கான்டூர் வழியாக பாஸ் ஆகும். அதோடைய மேக்ஸிமங்கிறது ட்ரான்சிஷன் ஸ்டேட். அப்போ இது மாதிரி ஒரு ரியாக்ஷனுடைய SN1 இருந்தாலும் SN2 இருந்தாலும் இந்த மாதிரி ரியாக்ஷன் பாத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி சர்ஃபேஸு தேவைப்படுது. இதையே நம்ம 2 டைமென்ஷன்லேயும் இந்த கிராஃப் அப்படியே 2 டைமென்ஷன்லையும் காட்டியிருப்பாங்க. அந்த பாத்தை அது எப்படி வருதுங்கிறத பார்த்த 2 டைமென்ஷன்லையும் இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதே இதுதான் 2 டைமென்ஷனில் போட்டிருக்கோம். இதாக இருக்கு பாருங்கள், இந்த லைன் வழியாக இதுதான் மினிமம், இது மினிமம். இந்த லைன் வழியாக பாஸ் ஆகும். அதே மாதிரி இது ஏபியோடைய மினிமம். இப்போ ஏபியோடைய மினிமம் வழியாக போயிட்டு பிசிக்கு போகுது. சாரி, இது பிசி என்ன ஆகுது, அப்படியே இந்த பாத்து வழியாக போயிட்டு ஏபியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுக்கு நேராக இருக்கிறது இது ஏபினா, இதுக்கு நேராக இருக்கிற இதுவும் ஏபி தான். ஸோ இது பிசினா, இதுக்கு நேராக இருக்கிற இதுவும் பிசி தான். ஸோ அதோடைய பாத்தை 2 டைமென்ஷனில் இப்படி காட்டிடலாம். 3 டைமென்ஷன்லனா சர்ஃபேஸில் காட்டணும். இப்படி காட்டினா நீங்கள் ஈஸியாக பாத்தை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதான் பாத்து. இந்த பாத்து வழியாக இது வழியாக போகாது, இந்த பாத்து வழியாக அப்படி போகாது. ஏன்னா இங்கே ஏ ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்ஸு சி மூணுமே அட்டாமிக் ஸ்டேஜில் இருக்கும். இங்கே டீகம்போஸ்டு பார்ட், இது டீகம்போஸ்டு பார்ட். இங்கே தான் அது கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி டீகம்போஸும் ஆகக்கூடாது. ஏ பிசி கம்ப்ளீட்டாக டீகம்போஸ்ட் ஆகிட்டு பி போய் ஏ கூட சேராது. பிசியாக இருக்கும்போதே ஏ போய் பாருங்கள் எப்படி சேருதுன்னு. பிசி ஏ பிசியாக இருக்கும்போதே சேருது, டீகம்போஸ் ஆகலை. அப்போ இங்கெல்லாம் போனால் டீகம்போஸ் ஆகிடும். ஸோ பாத் இதுதான் கரெக்டான ரியாக்ஷன் பாத். அப்போ ரியாக்ஷன் பாத்தை கண்டுபிடிக்க தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி சர்ஃபேஸ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸை கொடுத்துட்டு அதோடைய பாத் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். இதுலேருந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கிறத நம்ம டெஸ்ட் கொஷினே நீங்கள் பாருங்கள். நீங்களும் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் பாருங்கள்.